ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குக்கர் எடுத்து வச்சுங்க. உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ பருப்பு தேவையோ அந்த அளவுக்கு பருப்பை கழுவிட்டு நல்லா குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி தேவையான ஊற்றி ஒரு பச்சை மிளகா சேர்த்துங்க, கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துங்க, ஒரு தக்காளி சேர்த்துங்க, 4-5 பூண்டு பல் சேர்த்துங்க, மஞ்சத்தூள் சேர்த்துங்க, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. சின்ன பவுல் எடுத்து உள்ளே போட்டு குக்கர் மூடியை போட்டு விசிலை போட்டு 4-5 விசில் நச்சுன்னு அடிக்க விடுங்க. அடிக்க விட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷர்லாம் போடணும் திறங்க, இல்லாட்டி மூஞ்செல்லாம் பெந்துடும். உள்ளே கிடக்கிற பவுலை மறந்துடாமல் எடுத்துருங்க. அப்படியே வச்சு சாம்பார் வச்சுறாதீங்க. உள்ளே இருக்கிற பவுலை எடுத்துருங்க. இது எதுக்குன்னா பருப்பு தண்ணி வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு தான். சூப்பராக அருமையான டிப்ஸுங்க இது. ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ பருப்பை கரண்டியை போட்டு நல்லா 4 கடை கடைஞ்சி 2 கொதிக்க வச்சு தூக்கி இறக்கி வச்சுருங்க. ஒரு வானலி வைங்க, ஆயில் ஊற்றுங்க, கடுகு உளுந்து பருப்பு, காஞ்ச மிளகா, ஜீரகம், 4 வெந்தயம் போடுங்க. சாம்பார் சீக்கிரம் கெட்டு போகாது. அதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் போட்டு கொஞ்சம் சாம்பார் பவுடரையும் போட்டு அப்படியே தாளித்து வச்சுருக்கிற சாம்பார் அதில் தூக்கி ஊற்றுங்க. தாளிச்சதை போட்டு ஒரு கிண்டு இட்லியை தோசையை சுட்டு வச்சு கொடுங்க. லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை தூவ மறந்துடாதீங்க. உப்பு போட மறந்துடாதீங்க. சாம்பாருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.